ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 1/4 ஏக்கரில் 25 சென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு சென்ட்டே வெறும் 20,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க 15 ஏக்கர் மட்டும்தான். ஒரு சென்ட் வந்துட்டு வெறும் 20,000 ரூபாய் மட்டுமே தான். ஸோ இங்கேருந்து ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிடலாம். பக்கத்துலேயே வந்துட்டு தொட்டனம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரும் இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரும்போது வேடச்சந்தூர்ன்ற மிகப்பெரிய ஜங்ஷன் இருக்குங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு நேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எரியோடு இருக்குது. சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி லைன் கிராஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஏக்கர்ன்றப்போ வந்து கம்மி பிளாட்டு தான் வரும். மினிமமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 பேருக்கு தான் இந்த இடமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சென்ட் வாங்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 1/4 ஏக்கரில் 25 சென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு சென்ட்டே வெறும் 20,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க 15 ஏக்கர் மட்டும்தான். வெறும் சின்ன பிளாட்னு நினைக்கிறேன். 15 ஏக்கர் தாங்கல்ல. ஆமா, ஆல்ரெடி வந்துட்டு அதாவது இப்பதான் கிளீனிங் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட புக்கிங்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கு. நீங்க வந்து பார்த்து கண்டிப்பா க்ளீன் பண்ணும் போதே, ஏன்னா ரோட்டு மேலே இந்த சைட் இருக்கிறதுனால பார்க்குறாங்க, என்னமோ க்ளீன் பண்ணுறாங்க என்ன சொல்லி விசாரிக்க வரும்போது இங்கே பிளாட்டு போட போகிறாங்க. ரேட்டை கேட்ட நேம் பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ தானா, பக்கத்துலேயே என் வீடு இருக்குது, இவ்வளோ ரேட்டு தான் போட போகிறீங்க எனக்கு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லி புக் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்துட்டு வெறும் 20,000 ரூபாய் மட்டுமே தான். ஸோ இங்கேருந்து ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிடலாம். பக்கத்துலேயே வந்துட்டு தொட்டனம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரும் இருக்குது. அண்ட் மெயின் ரோட் ஃபேஸிங்லேயே நம்மளுடைய சைட் இருக்கனால ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு புக் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியோடு இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரும்போது வேடச்சந்தூர்ன்ற மிகப்பெரிய ஜங்ஷன் இருக்குங்க. 2 ஜங்ஷனுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட் வந்து மெயின் ரோட்டு மேலே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு தாங்க. பஸ் எல்லாம் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதாவது நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி இங்கே வர்றது விசிட் பண்ணுறது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணும், நான் இப்போ வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு லேண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து செம்மண் பூமிங்க. ஜஸ்ட் 100 அடி கூட போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி அப்படி வரும், அமிர்தமாக தண்ணி வரும். நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு விவசாயிகள் இடமா இருக்கிறதுனால தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 80 அடியிலே வந்து நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி வருங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பாக்கு தோட்டம்னு நினைக்கிறேன். ட்ரோனில் காமிக்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய 25 சென்ட் பிளாட்லேயோ இல்லை 50 சென்ட் ஏக்கர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் பில்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னும் அந்த பழைய லைஃபுக்கு வரணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் இட்லி கடை படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனுஷோடது. ஸோ என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கான இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவோம்ல. ஸோ அந்த லைஃபை ரீக்ரியேட் பண்ணலாம் தாராளமாக. பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை வந்துட்டு நீங்கள் உடனடியாக வந்து புக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸோட மிகப்பெரிய ப்ராஃபிட்டோட இந்த லேண்டை வந்துட்டு சேல் பண்ண முடியும். இது வந்து ஒரே ஸ்லாப்பாக தான் இருக்குது சரிங்களா. ஏதோ மேடு பள்ளங்கள், பாறை, குண்டுங்குழி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி விவசாயம் பண்ணிருந்த பூமின்றனால உங்களுக்கு காத்தோட்டமாகவும் இருக்குது, நல்ல சில்லுன்னு இருக்கு இடமே. ஆமாம். ஸோ நல்ல ஒரு சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்துட்டு இருக்கணும், எனக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சிருச்சு, அந்த என்விரான்மெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், புக் பண்ணாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஸோ நியர்பை வந்து ஸ்கூல் காலேஜஸில் இருக்குங்களா? ஆமாங்க, நியர்பை வந்துட்டு நல்ல ஃபேமஸான காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது, ஸோ ஜிடிஎன் காலேஜ் இருக்குது. அண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட நியரஸ்ட்டாகவே இருக்குது. ஓகே. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே நம்ம ஆதி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வகையில் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலை, வெறும் 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஃபார்ம் லேண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்டே வெறும் 20,000 தாங்க கொடுக்குறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஏக்கர்ன்றப்போ வந்து கம்மி பிளாட்டு தான் வரும். மினிமமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 பேருக்கு தான் இந்த இடமே கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஒரு சென்ட்டே நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 லட்ச ரூபா வருதா,
நீங்கள் வாங்க. 25 சென்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, போனால் வராது. இப்போல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள விட லேண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வந்து சீக்கிரமாக அதிகமாகவே கிடைக்கும். கோல்டோட ரேட் நீங்கள் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது, ஏறும் இறங்கும். பட் லேண்டுக்கு அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அதிகம் மட்டுமே தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி லைன் கிராஸில் இருக்குது. ஸோ ஈபி லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயே ரோடு பேஸில் இருக்குது. ஸோ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல இயற்கை சூழ்நிலையான இருக்கக்கூடிய இடமா வந்து இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கரூர் பைபாஸ் நியரில் இருக்குன்னா கரூர், சேலம் போனாலும் போய்க்கலாம், திண்டுக்கல் போய்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒட்டாஞ்சத்திரம், கோயம்புத்தூர், திருப்பூர் போனாலும் போய்க்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் த ஒரு ஏரியாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ 15 ஏக்கரில் சின்ன பிளாட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பேருக்கு தான் கிடைக்க போகுது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ க்ளீனிங் பண்ணிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு இருக்க கஸ்டமர்ஸும் வந்துருக்காங்க பாருங்க. அங்கே ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மீட் பண்ணது தமிழ் வாகர். பை.